5 பேரும் சொல்லிட்டாங்க. புதுசாக நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இப்போ 3 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தொகுதி காலியாக இருக்குது. நீங்கள் ஒரு ரெட்டையில வெற்றி பெற்றவர், இது எப்படி உணர்றீங்க? ஒன்றாக பயணித்தீங்க. நீங்கள் இவ்வளவு ஷார்ட்டாக ஒரு பை எலெக்ஷன் வரும்னு நினைச்சீங்களா? சட்டப்பேரவைத் தலைவர் அந்த இடத்தை காலியிடம் என்று அறிவிக்கட்டும். அதற்கு பின்னால் கருத்து சரி. இப்போ 5 பேர் உங்க பக்கம் வந்திருக்காங்க. இது நீங்க அவருக்கு என்ன சொல்றீங்க? ஏன்னா அவங்க மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி இருக்கு சார்? கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். பேரவைத் தலைவர் அவர்கள் கருத்து சொல்வார்கள். சரி. இப்ப இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும். அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் முதலமைச்சரை சந்திக்க போகிற தகவல் வந்திருக்கிறது. அதே போல ஆதவ அர்ஜுனாவை சந்தித்திருக்கார்கள். இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க கருத்து வேறுபாடு உடையவர்கள். அவர்களை பற்றி கருத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதான் கருத்து வேறுபாடு உடையவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக கருத்து மாற்று முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி யோசிப்போம். ஆமா. 53 பேர் வெற்றி பெற்றோம் கூட்டணியோட. பாப்போம். அதான் பேரவைத் தலைவர் முடிவு சொல்லட்டும். பாப்போம். பேரவைத் தலைவர் முடிவு சொல்லட்டும். அப்புறம் அந்த இடம் காலியாகுதா காலியாகலையாங்கிறத பத்தி பேரவைத் தலைவர் இல்ல பொதுச் செயலாளர் கொடுத்தாலே அது அங்கீகாரம் தான். பொதுச் செயலாளர் கொடுக்கிற கடிதம் மட்டுமே செல்லும். பொதுச் செயலாளர் கொடுக்கிற பொறுப்புகள் மட்டுமே தான் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது கடந்த கால உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது. நாங்கள் இதுதான் செல்லும்னு சொல்றோம். அது பொதுச் செயலாளருடைய முடிவு.